இப்போ வந்து நான் வெயிலில் நடந்துகிட்ருக்கேன். மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சி. வெயிலில் நடந்துகிட்ருக்கேன். அப்போ வந்து கண்டிப்பாக நான் அந்த மாதிரி கண்ணை சுருக்க தான் செய்யணும். கண்ணை வந்து இயல்பாக விரித்து நடக்க முடியாது, கடுமையான வெயில் அடிக்குது. அப்போ கண்ணை சுருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படும். ஒரு வெறுப்பு வரும். கண்ணை சுருக்கிறோம், நெத்தியை சுருக்கிறோம், அப்போ வந்து ஒரு வலி ஏற்படும். தலைக்கு ஒரு வலி ஏற்படும், மூளைக்கு ஒரு வலி ஏற்படும். ஒரு வலியோடு நான் இந்த நிலத்தில் வாழ்வேன். இது நமக்கான மனநிலை. எப்படி வந்து இப்போது இதுவே வெள்ளைக்காரங்க, ஆங்கிலேயர்கள், ஐரோப்பா குளிர் பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா அவங்க இப்படி கண்ணை சுருக்கிட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நெத்தியை சுருக்கிட்டு ஒரு மூளைக்கு ஒரு வலியை ஏற்படுத்தி கொண்டு நடக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவங்க கூலாக இருப்பாங்க. ஒரு குளிர்ச்சியான பார்வை, கண்களை நல்ல அகல திறந்து சுதந்திரமாக திறந்து வைப்பாங்க. கண்களை சுதந்திரமாக திறந்து பார்ப்பாங்க. ஆனால் நாம் அப்படி பார்க்க முடியாது. நாம் என்ன பண்ணுவோம், இந்த வெயில் வந்து நம்மளை வந்து கண்களை சுருக்க வச்சு கஷ்டப்படுத்தி தான் இந்த காட்சியை நம்ம பார்த்துட்ருப்போம். அப்போ நமக்கு தலைவலி கூட வரும். தலைவலி வரும், எதிர்மறையான சிந்தனைகள் வரும், வெறுப்பு வரும். ஒரு வெறுப்போடு நம்ம இந்த காட்சியை பார்ப்போம். இங்கே இருக்கிற காட்சிகளை நம்ம ஒரு வெறுப்போடு பார்ப்போம், ஒரு எரிச்சலோடு பார்ப்போம், ஒரு வலியோடு பார்ப்போம். அப்போ யாரெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க? பெண்களை பார்ப்பீங்க. பெண்களை பார்க்கும்போது கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த வெயிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக கண்ணை சுருக்கிறீங்க, நெத்தியை சுருக்கிறீங்க. அப்போ உங்கள் மூளையில் ஒரு வலி ஏற்படுது. ஒரு வலியோட பெண்களை பார்ப்பீங்க, ஒரு எரிச்சலோட பெண்களை பார்ப்பீங்க. அப்போ தான் ஒரு கோபத்தோட பெண்களை பார்ப்பீங்க, எதிர்மறையான சிந்தனையோட பெண்களை பார்ப்பீங்க. அப்போ தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. ஏன் வந்து நம்ம பூமியில் பெண்கள் அடிமையாக இருக்காங்க? இந்த வெயில் அடிக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் அடிமையாக தான் இருப்பாங்க. ஒரு அரேபிய தேசமாகட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், அப்புறம் தமிழ்நாடாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்தா பெண்கள் அடிமையாக இருக்கிற காரணம் இந்த வெயில். இதனால் நாம் வந்து இங்கே வாழும்போது, நிலத்தில் வாழும்போது கண்ணை சுருக்கிக்கிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு வலியோடு பார்க்குறோம், ஒரு கோபத்தோட, எரிச்சலோட. சுதந்திரமாக பார்க்க முடியாது, இப்படி மேலெல்லாம் பார்க்க முடியாது. பார்த்தா அங்கே சூரியன் அடிக்கும். அப்போ இப்படி தான் வந்து பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நிழல் தரும் மரங்களை, ஒரு பசுமையான சூழலை. இப்போ இதே வெயில் இருக்கிற இடத்துல ஒரு நிழல் இருந்துச்சுன்னா நான் கண்களை சுதந்திரமாக திறந்துடுவேன். ஒரு நிழல் வந்துச்சுன்னா சுதந்திரமாக திறந்துடுவேன். அப்போ இந்த மாதிரி இயற்கை நமக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னா அந்த நெருக்கடியை சமாளிக்கணும். அப்போ பசுமையாக மாற்றணும். இந்த இடத்தெல்லாம் பசுமையாக மாறும்போது நாம் கண்களை சுதந்திரமாக பார்ப்போம். அப்போ நீங்கள் பெண்களையும் சுதந்திரமாக பார்ப்பீங்க. பெண்களை வந்து அடக்க மாட்டீங்க, ஒடுக்க மாட்டீங்க, ஒரு வெறுப்போடு பார்க்க மாட்டீங்க, எரிச்சலோடு பார்க்க மாட்டீங்க, கோபத்தோடு பார்க்க மாட்டீங்க. ஒரு கூலாக பார்ப்பீங்க, ஒரு வியப்பாக பார்ப்பீங்க. வியப்புனா கண்களை திறந்துட்டு பார்க்கணும். கண்களை நல்லா அகல திறந்து வியந்து பார்க்கணும். பெண்களை வந்து வியந்து பார்க்கணும். அப்போ தான் அவங்க சுதந்திரமாக இருப்பாங்க. நம்ம கண்ணை சுருக்கிக்கிட்டு பார்க்குறதுனால தான் பெண்களை அடிமையாகி போனார். அதுக்கு காரணம் என்னது? நம்முடைய ஒரு சோம்பேறித்தனம். இதை நாம் பசுமையாக மாற்றவில்லை. இப்போ இதுவே ஒரு நிழல் தர்ற இடத்துக்கு வந்தால் என் கண்கள் அந்த சுருக்கம் நீங்கிவிடும். இப்போ நிழலுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நான் ஒரு நிழலுக்கு வந்துட்டேன், என் கண் இயல்பாகவே சுருக்கம் நீங்கி விரிந்து விடுகிறது சுதந்திரமாக. இப்போ திரும்ப வெயிலுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி இதுதான் நம்முடைய சிந்தனைக்கு காரணமாக இருக்குது. இது ஐரோப்பாவில் பெண்கள்லாம் சுதந்திரமாக இருக்காங்க அப்படின்னா அவன் கூலாக பார்க்குறான். அவன் பார்வை என்பது குளிர்ச்சியாக இருக்கிறது, சுதந்திரமாக பார்க்குறான். அவன் சுதந்திரமாக பார்க்குறவங்களெல்லாம் சுதந்திரமாக பார்க்குறான். அதனால தான் அங்கே பெண்கள் பெரும்பாலும் அடிமையாக இல்லை, இங்கே அடிமையாக இருக்காங்க. ராஜஸ்தான், அரேபிய தேசம், பாலைவனம், இந்த மாதிரி வெப்பமண்டல பகுதிகளில் பெண்கள் அடிமையாக இருப்பதற்கு, பெண்களை வெறுப்போடு வியப்பாக பார்க்காமல் போவதற்கு, வெறுப்போடு பார்ப்பதற்கு இங்கே இருக்கிற தட்பவெட்ப சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்குது.